அதாவது SIR அப்படிங்கறத நீங்க வந்து முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் எல்லா மாநிலத்திலையும் அமல்படுத்துறாங்க. அசாம்ல தேர்தல் வரலன்னு யார் சொன்னாங்க? நம்மள மாதிரி தான் அசாமுக்கு தேர்தல். 5 மாநிலத்துக்கு ஒரே நேரத்துல தான் தேர்தல். யாராவது அசாம்ல தேர்தல் வரலன்னு சொன்னாங்களா? அவங்கள நம்மள மாதிரியே இப்ப தேர்தலுக்கு போறாங்க 26க்கு. அசாமை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல். ஏன்னா நார்த் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த மாநிலங்களுக்கு தனித்துவமானது. அதை நாம புரிஞ்சுக்கணும். இப்ப கூடங்க மற்ற மாநிலங்கள் எல்லாம் அரசாங்கம், மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட பண்றாங்க அப்படின்னு சொன்னா 60-40, 50-50 இந்த மாதிரிதான் நிதி பங்கீடு இருக்கும். ஆனா நார்த் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் 90-10 அப்படின்னு இருக்கும், 70-30 இருக்கும். ஏனென்றால் அது ரொம்ப வந்து இயற்கை வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கக்கூடிய இடம். அங்க வந்து மத்த இடத்த மாதிரி கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் கூடங்க பங்களாதேஷ், அங்க இருக்கக்கூடிய பங்களாதேசிகள் இல்ல அங்கிருந்து புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் பங்களாதேஷ்ல கொடுமையை வந்து தாக்கு பிடிக்க முடியாம பக்கத்து மாநிலமான அஸ்ஸாமுக்கு தான் அதிகமா வந்திருக்காங்க. அது ரொம்ப நெடுங்காலமா அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை வந்து அந்த தன்மையோட தேர்தல் ஆணையம் அணுகுது. பிரதமருக்கு வந்து எங்களோட மாநில பொதுச் செயலாளர் AP முருகானந்தம் அவர்கள் இந்த வரவேற்பு குழுவுக்கு எல்லாம் பொறுப்பெடுத்துட்டு மாநில செயலாளர் திரு நந்தகுமார், இந்த மாவட்டத்தோட தலைவர் திரு ரமேஷ்குமார், பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 மாவட்டத்தோட தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து வரவேற்பு ஏற்பாடுகள், கலை நிகழ்ச்சிகள், தனியா பெண்கள் தனியா, மகளிர் அணி தனியா வரவேற்பு, இளைஞர் அணி தனியா வரவேற்பு, இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய கலாச்சார நிகழ்ச்சிகள், குறிப்பா வந்து நாதஸ்வரம், தவிலு, பரதநாட்டியம், இந்த மாதிரியான வரவேற்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வரவேற்பு ஏற்பாடுகள்ல நாங்க 50,000 பேர் கலந்துக்கிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு தேர்தல் பணியை வந்து பாஜக கொண்டு வந்துச்சு. அதே போல தமிழகத்திலும் அதிமுக, பாமக பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து வரக்கூடிய தேர்தலை சந்திப்பதற்கான பணிகள்ல பாஜக இறங்கும். இல்ல முதல்ல பிரிஞ்சு சென்றேன்னு யாருங்க சொன்னாங்க? எல்லாரும் எங்களோட தாங்க இருக்காங்க. செங்கோட்டையன் டிடிவி தினகரன் போன்றவர்கள் எல்லாம் கட்சி தேர்தல் நெருங்க எங்களோட கட்சி தலைமை இந்த விஷயத்தெல்லாம் அணுகும். ஆனா பீகார் வெற்றிக்கு பின்பாக தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட பீகார் மாதிரியே தமிழ்நாடு வருமாங்கிற ஒரு கேள்வி, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆவல் இருக்கு. இப்ப வந்து அதிமுகவும் சரி, எங்களோட கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் சரி, இந்த வரவேற்புல கூட அதிமுகவும் சேர்ந்துதான் கலந்துக்கிறாங்க. அதனால கிரவுண்ட் லெவல்ல ஒரு பெரிய உற்சாகம் பீகார் வெற்றிக்கு பின்பாக எங்களோட கூட்டணியில் இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனால் கிளியா இருக்கிறது வந்து வெறுமனே திமுக மட்டும்தான். எப்படி வீட்டுக்கு அவங்களை அனுப்புறதுங்கிறத எங்களோட நோக்கமே. நன்றி.